ஏய் அதை பார்த்தா ஆப்பிள் மாதிரி இல்லையாடா? எந்த ஊர்ல அது ஆப்பிள் மாதிரி இருக்கு நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. அவன் ஊர்ல அது சீட் வச்ச ஆப்பிள். How's the view? கொழுப்பா இல்லடா ஸ்விமிங் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு அவ்வளவுதான். குட்டியா இருக்கு. எதுடா ஸ்விமிங் பூல் அது? பெருசா 24 மணி நேரம் கேமரா இருக்கு, லைவ்ல அத்தனை பேர் பாக்குறாங்க. ஆனாலும் இப்படி அசிங்கமா பேசுறாங்கன்னா பிக் பாஸ் அவர்களும் விஜய் சேதுபதி அவர்களும் இது கண்டிப்பாங்களா கேட்டிங்கன்னா கிடையாது. சீசன் 3ல சரவணன் அவர்கள் இதே மாதிரி அஃபென்சிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. பஸ்ல நான் உரசிட்டே போவேன், உடனே வீக்கெண்ட்ல வெளியே அமிச்சாங்க. பிக் பாஸ் அவர்களே என்ன சொல்லி அமைச்சிருப்பாங்கன்னா, அது கூட கமல் சார் டேரக்டா பேசிருக்க மாட்டார். பிக் பாஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்க பேசினது வந்து ரொம்ப தப்பானது, வெளியே வந்து அது தப்பா இது பண்றாங்க, ஸோ நீங்க இங்க இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி அப்படியே வெளியே அமுச்சு விட்டுருப்பாங்க பேக் டோர்ல. ஆனா இதுவே இங்க ஆதிரேக்கும் அரோராக்கும் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. எஃப்ஜேக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க, ஆனா இதை நோட் பண்ணிட்டு ஏன் கண்டுக்காம இருக்கீங்கன்னு தெரியல. இந்த மாதிரி சீப் பர்சனாலிட்டியை உள்ள கூட்டிட்டு வந்தாவே இதான் நடக்கும். என்னதான் பிக் பாஸ் இப்போ ஒரு பக்கம் பார்க்க ஓகேடா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சு வச்சிருந்தாலும், இன்னொரு பக்கம் இவ்வளவு கேவலமா மட்டமா நடத்துறாங்க.